வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது த கோஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு கொரியன் ஹாரர் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஓக்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய அமானுஷங்களை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா யங் அப்படின்ற ஒரு ஜூனியர் ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூ ஒன்று எடுத்திருப்பாங்க. அதனால ஒரு பெரிய கெட்ட பேர் இவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை காம்பன்சேட் பண்ற விதமா இவங்க அந்த ஓக்சோ ஸ்டேஷன் ரிலேட்டடான ஒரு ஆர்டிகல் எழுதலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நிறைய மர்மமான சாவுகள் அப்படின்றது அந்த ஸ்டேஷன்ல நடந்துகிட்டே வருது. ஸோ அந்த சாவுகளுக்கான காரணம் என்ன, அதுக்கான காமன் ஃபேக்டர் என்ன, அதுக்கான மிஸ்ட்ரியை இவங்க ரிவீல் பண்ணாங்களா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்களோட ஆர்டிகல் அப்படின்றது பப்ளிஷ் ஆச்சா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீக்வன்ஸே ஒரு நல்ல டோனை செட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஒரு பொண்ணு குடிபோதையில அந்த ஸ்டேஷன்ல தள்ளாடிட்டு இருக்கா. அதை ஒரு நபர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்றான். அந்த நபருக்கு என்ன ஆகுது அப்படின்னு தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய தொடர் கொலைகள், அந்த கொலைகளுக்கான காமன் கனெக்ஷன்ஸ். ஆக்சுவலா இதுல ரெண்டு விஷயங்களை காட்டியிருப்பாங்க. ஒன்னு அந்த நம்பரை காட்டுவாங்க, இன்னொன்னு அந்த கையில இருக்கக்கூடிய கீரல்கள். ஸோ இதுக்கெல்லாம் காமன் கனெக்ஷன் என்ன அப்படின்றத டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்றதுமே நல்லாவே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே நீட்டாவே அதை கன்வே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன்ல ஏன் இந்த அமானுஷங்கள் நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ எவிடன்ஸ் மாதிரி ஒன்று காட்டியிருப்பாங்க. அதுவுமே உண்மையிலே நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஹாரர் ஜெனரேஷன் அப்படின்றதுமே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த ரெஸ்ட் ரூம்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள், அது உண்மையிலேயே அந்த சீக்வன்ஸ் நல்லாவே எடுத்திருந்தாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 1.5 ஹவர்ஸ்க்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு பயங்கர குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த ஸ்டார்டிங்ல வரக்கூடிய அந்த ஸ்டோரியோட ஃப்ளோ அப்படின்றது ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாவும் கொஞ்சம் கிளம்சியாவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. ரேண்டமா நிறைய காட்சிகள் வர மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா சொல்லியிருக்கலாம். ஆல்சோ இதுல ஒரு சில உண்மைகள் ரிவீல் ஆகக்கூடிய அந்த தருணம் அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த மொபைல் எவிடன்ஸை காட்டக்கூடிய சீனா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த பிளாஷ்பேக் ஞாபகம் வரக்கூடிய சீனா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலான காரணங்கள் வச்சிருந்திருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஒரு டீசென்டான ஹாரர் மூவி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.